என்னென்ன மருத்துவங்களை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது என்பதை உலமாக்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பில் தான் புகாரி ஷரீஃபுடைய மிக விரிவுரையாக கருதப்படக்கூடிய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்திலே இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு 3 ஹக்குகளை, உடலுடைய ஹக்குகள் 3 அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இதை பாதுகாத்து உடலுக்கு வரும் பெரும் ஆபத்தான நோய்களை விட்டும் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவது சொல்லுகிறார்கள், உடலுடைய ஆரோக்கியம் அது மிக முக்கியமானது. அவர் உலகத்தில் வாழும் பொழுது அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இதை கவனித்து வாழ வேண்டும். உடலுடைய ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கக்கூடிய அப்படியான சாப்பாடுகளை, அப்படியானவைகளை அவர் சாப்பிடாமல், உடலுக்குள்ளே செலுத்தாமல் அவர் தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது சொல்லுகிறார்கள், உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் பொருட்களை பாவிப்பதை விட்டும் ஒரு மனிதர் தன்னிடமிருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சிகரெட், மதுபானம், விபச்சாரம் போன்ற பாவங்களில் ஈடுபடுவதன் ஊடாக அவர் தன்னுடைய உடலுக்கு அநியாயம் செய்து கொள்கிறார், தன்னுடைய உடலை நோயுள்ள உடம்பாக ஆக்கிக் கொள்கிறார். இதனால் குர்ஆன் சொல்கிறது, வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ள வேண்டாம் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல உடலிலே ஏதாவது பாதிக்கப்பட்ட பகுதி இருக்கும் என்றால் அந்த பகுதியை உடனடியாக நீக்கிவிட வேண்டும், அல்லது அதை சுகமாக்க வேண்டும். அதை சீக்காவிட்டால் அதுவும் உடலுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஹக்குகளிலே ஒன்று என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தலையிலே பேனுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது, நான் இஹ்ராமுடைய ஆடை அணிந்திருக்கிறேன், இஹ்ராமுக்கு முன்னால் தான் முடியறக்க வேண்டும், இஹ்ராமுடைய ஆடையுடைய நேரத்திலே முடி இறக்க முடியாது, என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் பிஹி அதம் மின் ரஸிஹி ஃபபிதீத்துன் மின் சியாமின் அவ் ஸதகத்தின் அவ் நுஸுக். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அவருடைய தலையை அவர் வலித்துக் கொள்ளட்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக விளங்கப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் நோயாளியாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா படிச்சு கொடுக்கிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலஹு ஷிஃபாஅன். அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு நோயை இறக்கிறது இல்ல, எப்படி தெரியுமா? அந்த நோய்க்குரிய மருந்தை வைத்தே தவிர. நோய்க்குரிய மருந்து உலகத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு மாஜா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய கிதாபுகளிலே குறிப்பிடுகிறார்கள், ஒருவர் ஒரு நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த நோய்க்குரிய மருந்தை அறிந்து வைத்திருக்கிறார். ஒருவர் ஒரு நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிக்கவில்லை என்றிருந்தால் அவருக்கு அந்த நோய்க்குரிய மருந்து இல்லை என்பது அர்த்தம் அல்ல, அவரினால் அந்த நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நோய்க்குரிய மருந்து என்பதை அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கிறான். ஆனால் இந்த வைத்திய துறையிலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றிருந்தால் அந்த நோய்க்குரிய மருந்து இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ஆனால் அல்லாஹ் நோய்க்குரிய மருந்தை வைத்திருக்கிறான் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் விளங்கப்படுத்துகிறது. மிகவும் சிறப்பம்சமாக குர்ஆனும் ஹதீஸும் கிட்டத்தட்ட பல்வேறு வகையான மருத்துவங்களை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிதாபுகளிலேயும் கிதாபு திப்பு என்ற வைத்திய துறை சம்பந்தமான, வைத்தியம் சம்பந்தமான பாடத்தை ஒவ்வொரு உலமாக்களும் கிதாபுகளில் எழுதியிருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமாக 7 மருத்துவங்களை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. முதலாவது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய முதலாவது மருத்துவம் தான் குர்ஆனாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆனை நாம் மனிதர்களுக்கு ஷிஃபாவாக, மனிதர்கள் ஓதுகின்ற பொழுது அவர்களுடைய உடலுடைய ஆரோக்கியமாக குர்ஆனை நாம் படைத்து வைத்திருக்கிறோம், இறக்கி இருக்கிறோம் என்பதை
குர்ஆனை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு ரஹ்மத்தாக இந்த குர்ஆனை ஆக்கி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே விளங்கப்படுத்துகிறான். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விஃபாத்திஹத்தில் கிதாப் ஷிஃபாஉன் மின் குல்லி தா, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது அனைத்து நோய்களுக்கும் மருந்து என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள நம்பிக்கை, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில உங்களுடைய உள்ளத்தில அது பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் காணக்கூடியதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் செய்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு இந்த ஹதீஸை சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அப்பொழுது நாங்கள் ஒரு ஊரிலே தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த கஃபீலாக்களை சேர்ந்த அந்த ஊர்வாசிகளை சேர்ந்த சில மக்கள் எங்களிடம் வந்து சொன்னார்கள், எங்களிலே ஒருவருக்கு தேள் கடித்து விட்டது, நீங்கள் வைத்தியம் செய்ய யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது ஒரு சஹாபி எழுந்து போனார். போய் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அந்த தேள் கடித்த இடத்திலே தன்னுடைய உமிழ்நீரை தொட்டு வைத்தார். அதனுடைய அந்த நோய் லேசாகி விட்டது, அந்த நோய் விஷம் இறங்கிவிட்டது. அதற்கு பின்னால் அந்த மனிதர் அவர்களுக்கு ஆடு கொடுக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆட்டிலிருந்து சிறிய ஒரு பகுதியை அவர்களும் எடுத்துக்கொண்டார்கள். சொன்னார்கள், அந்த வைத்தியம் செய்து சஹாபாக்கள் உலகத்திலே வாழும் காலத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு வைத்தியம் செய்திருக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு வைத்தியம் செய்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய நிலைப்பாட்டில் எங்களுக்கு முன்னால எங்களுக்கு உள்ளால இப்படியான மருத்துவங்கள் நாங்கள் கேட்கிறோம். இதுக்கு மருத்துவம் இருக்கிறதா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா தலைவலி லேசாகுமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா என்ன விஷம் இறங்குமா? இப்படி எல்லாம் எங்களிடத்துல கேள்வி இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் முழுமையாக இந்த ஹதீதுகளை நம்பினார்கள். இன்றைக்கு யஹூதிகளும் நசாராக்களும் இந்த ஹதீதுகளை இந்த மருத்துவங்களை நம்புகிறார்கள். ஆனால் முஸ்லீம்களாகி எங்களிடத்திலே இப்படியான மருத்துவங்கள் இல்லாமல் இருக்கிறது. ரொம்பவும் கவலையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அது இன்னொரு ரிவாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் நோயாளியாக ஆகியிருப்பார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நிலைமையில், சக்கராத்துடைய நிலைமையில் தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு வரும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் வருகிறது, நான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த ரெண்டு சூறாக்களை ஓதி தன்னுடைய கையில ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தடவி விடுவேன் என்பதையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யார் எந்த ஒரு மனிதர் அவர் உயிரோடு அதாவது நோயாளியாக இருக்கிற சந்தர்ப்பத்திலே லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று யார் யகீனோட இந்த குர்ஆனுடைய ஆயத் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த திக்ர், இந்த திக்ரை யார் யகீனோட நம்பிக்கையோட 40 தடவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த நோயிலிருந்து ஷிஃபாவை கொடுப்பான். அல்லது அந்த நோயின் மூலம் அவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுக்கிறான் என்பதை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் கண்ணியமானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் குறிப்பிடும் இரண்டாவது மருத்துவம் துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நோய்களுக்கும் துஆக்களை படித்து தந்தார்கள். உலமாக்கள் இந்த துஆவுடைய விடயத்திலே 2 விதமாக பங்கு பெறுகிறார்கள். ஒன்று இருக்கிறது நோயுடையவர் தன் மீது ஓதக்கூடிய துஆவையும், இரண்டாவது யாரெல்லாம் நோயாளியை பார்க்க செல்கிறார்களோ அவர்கள் அந்த நோயாளியின் மீது ஓதக்கூடிய துஆவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படித்து தந்தார்கள். சொன்னாங்க, முதலாவது நோயாளி தன் மீது ஓதக்கூடிய துஆ. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உடம்பிலே ஒரு இடத்திலே வலியாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய உடலில் எந்த இடத்திலே வலியாக இருக்கிறதோ அந்த இடத்திலே கையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை படித்து கொடுத்தார்கள். பிஸ்மில்லாஹ் 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 என்று 3 தடவை சொன்னதுக்கு பின்னால் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு இந்த துஆவை ஓதுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். இன்னொரு ரிவாயத்திலே அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு இந்த துஆவை ஓதுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பணித்தார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, யாரெல்லாம் நோயாளியை பார்க்க செல்கிறார்களோ அவர்களுக்குரிய சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.